கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு அவர் கடைசியாக பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் 2 வார்த்தைகளை நாம் கடந்து விட்டோம். முதல் வார்த்தையிலே இயேசு பிதாவினிடத்தில் ஜெபம் செய்வதை நாம் பார்த்தோம். 2வது வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் அருகே தனக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்கிற கல்லர்களிடத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 3வது வார்த்தையை நாம் நோக்கி பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீயே, அதோ உன் மகன், சீஷனே, அதோ உன் தாய். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து பேசின 3ஆம் வார்த்தை. இந்த வார்த்தையிலே இயேசு ஸ்திரீயே என்று தன்னுடைய தாயாகிய மரியாளை, சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்த தன்னுடைய தாயாகிய மரியாளை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று யோவானை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் போது தன்னுடைய உடல் முழுதும் பெரும் காயங்கள், தலையிலே முள்கிரீடம், கைகள் கால்களிலே ஆணிகள் ஏந்தினவராய், அந்த வலியை கூட அவர் பொருட்படுத்தாமல் தான் இறக்கும் அந்த தருவாயில் கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயினுடைய மனக்குமுளரையும் மனவேதனையும் உணர்ந்தவராய் இந்த வார்த்தையை இவ்விதமாக கூறுகிறார், ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று. இப்போ இந்த உலகத்துல வாழ்க்கையில பெற்ற தாய் ஒரு மகன் தன் கண் முன்னாடியே இருக்கும்போது அவளுடைய மனம் எவ்வளோ வேதனையா இருக்கும் அப்படிங்கறத இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல உணர்ந்தவராய் தன்னுடைய தாய்க்கு ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை கொடுத்து பார்ப்போம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இடத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது அந்த நிலைமையில் கூட தன்னை பற்றி சிந்திக்காமல், தன்னுடைய வேதனையை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய தாயை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு மகனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படியாக தான் நாமும் நம்முடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்து நமக்கும் நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய தாய் தகப்பனுக்கு நன்மை செய்யும் போது அவர் நமக்கு இரட்டத்தனையான நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்துவார் என்று சொல்லி இந்த வசனங்களை நாம் அறியலாம். இதே போல இன்னொரு காரியங்களையும் இன்னும் சில அதிகாரங்கள் கூறியிருக்கிறார். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மேலும் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கடவுளாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே மரிக்கும் தருவாயில் கூட தன்னுடைய தாயை கனம் பண்ணும்போது மனுஷராக நாமும் தம்முடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். 3வது காரியம், இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்த விஷயம்தான். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது யோவான் சீஷன் தான் நின்றான் சொல்லி நாம் வேத வசனங்களை வாசிக்கிறோம். அதே யோவான் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுனுடைய 12 சீஷர்களில் யோவானும் ஒரு சீஷன். இயேசு கிறிஸ்துக்கு இப்படி சம்பவிக்கும்படும் பொழுது அவருடைய சீஷனா இருக்கிற யோவானுக்கு பாடுகள் ஏற்படும் என்று உணர்ந்தும் அவர் மீது கொண்ட இயேசு கிறிஸ்து மீது கொண்டு அன்பின் நிமித்தமாக அவர் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடல, மற்றவர்களை போல பயந்து ஓடல, அவரை காட்டி கொடுக்கல, மறுதளிக்கல. அவர் என்ன பண்ணாரு? அவர் போகும் இடமெல்லாம் அவரோட போனார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக அறியலாம். யோவானுடைய அந்த வைராக்கியத்தை பார்த்து இயேசு அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறா. அதுதான் தன்னுடைய தாயை கவனிக்கிற அரவணைக்கிற அந்த பொறுப்பை யோவானிடத்துல ஒப்பு கொடுத்தா. 3வது வார்த்தையை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை வெளிப்படுத்துந்தா. அது என்னன்னா, முதல்
முதல் என்னத்தை வெளிப்படுத்தினார்னா ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கிறாரு. மரியாளுக்கு எப்படி ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கும் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ரெண்டாவது காரியம் என்ன குறித்து பார்த்தோம்னா, அவர் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் எப்படி கனப்படுத்தினாரோ அதே போல நாமும் கனம் பண்ணும்போது இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவார், நம்மை மென்மேலும் உயர்த்துவார். மூணாவது என்ன பார்த்தோம்னா, எப்படி யோவானுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இந்த மூணாவது வார்த்தைகளை நாம் தியானித்தோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இசப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன் ஆண்டவரே, இசப்பா இந்த வேளையில் கூட ராஜா இசப்பா எங்களை இந்த மூணாவது வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கிருபைக்கா நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இசப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. இசப்பா மரியாளுக்கு ஆண்டவரே நீங்கள் எப்படி ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தீங்களோ தகப்பனே, இசப்பா அதே போல ராஜா இசப்பா அவர்களுக்கும் ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் இங்கே நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்துக்காங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.